ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க. நான் நல்லா இருக்கேன். போன வீடியோ பார்த்துருப்பீங்க. லோடு ஏற்றிட்டு கிளம்பியிருப்போம். கிளம்பின பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் வந்தாங்க. அந்த அண்ணன் சரியான பிளாக்கு ரயில்வே கேட்டில் இருந்துச்சு. ரோட்டு வழியில் ஆகிட்டு இருக்குதுங்க பிளாக்கு. அப்படியே நான் தூங்க போகிறேங்க. நம்ம மணி பார்த்திங்கன்னா இங்கே 10 ஆச்சு. 8 மணி பக்கம் லோடு ஆகிட்டு பில்லு எடுத்துகிட்டு வந்தோம். ஒரு 10 மணி ஆகிடுச்சு 20 கிலோமீட்டர் வரதுக்கு. அப்படி தூங்குன்னா அடுத்து பார்டர் போய் எழுந்திரிச்சு அப்படியே மாற்றிக்குவோங்க. அதான் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே தூங்க போகிறேன். உங்களுக்கு அப்படியே பார்டர் போயிட்டு டீசல் அடிக்கும்போது கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா? குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம்பூர் பார்டர் இருக்குங்க. அஸ்ஸாம் வெஸ்ட் பெங்கால் பார்டருங்க. அந்த பார்த்தா டீசல் ஃபில் பண்ணுங்க. ஃபில் பண்ணிவிட்டு லோடெல்லாம் ஏற்றுனுங்க. ஃபுல்லாக ஹைட்டாக இருந்துச்சுங்க. ரப்பர் லோடுங்க, ஃபுல்லாக ஹைட்டு. அதுக்குள்ளெல்லாம் கொஞ்சம் தொங்கிடுச்சுங்க கீழே. சாரி, உள்ளே அமுந்துக்குச்சு. கயிறுலாம் தான் தொங்கிடுச்சு. அங்கேருந்து 2 3 டைட் பண்ணி வந்துட்டுக்கிறேங்க. அப்படியே நேரம் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். பார்டர் பாஸ் பண்ணிவிட்டு ஆக்சிடெண்ட் ஆகி கிடக்குதுங்க. முட்டை வண்டி, ஆந்திரா வண்டி, முட்டை ஏற்றிட்டு வந்த வண்டி. அது ஏதோ பிரேக் டவுன் ஆகி நிற்கிதுங்க. இந்த பிரேக் டவுன் ஆகி நிற்கிற வண்டிக்கு பின்னாடி போய் ஒரு கண்டெய்னர் வண்டி அடிச்சிருக்குதுங்க. பாருங்கள், இந்த ரூட்டில் எப்போ வந்தாலும் நான் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் பாட்டே இருப்பேங்க. அடிக்கடி மலை ஏற மாட்டோம், குளிர் பனியாட்டும் எப்படியோ வச்சு அடிச்சிடுதுங்க. ரோடு சூப்பரான ரோடு, சலுன்னு வராங்க, ஸ்பீடாக வராங்க. வந்து எங்கேயாச்சும் முட்டை செலுத்திடுறாங்க. அது ரிப்பேர் ஆன வண்டிக்கு பின்னாடி போய் அடிச்சிருக்கிறாங்க. என்ன பண்ணுறது? இந்த நடையெல்லாம் அங்கேருந்து ஊர்லேருந்து வந்துட்டு வர வரைக்கும் கூட பார்த்திங்கன்னா நிறைய ஆக்சிடெண்ட்டுங்க. மேகாலயாவில் ஆகட்டும், அங்கே இருக்கட்டும், ஆந்திராவாகட்டும், ஃபுல்லாக. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், லாரியில் பரண்டவில் லாரியில் வாழைக்காய் போகுதுங்க. ஏன்னா ஜல்பாய்குரி பக்கத்தில் பார்க்குறேன். இது எங்கே போகுதுன்னு தெரியல. கல்கட்டா போகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஊர் மாதிரியே தாங்க. நம்ம ஊர்லேயே எங்கள் ஊர் சத்தியமான பக்கம் அதிகம் வாழைக்காய் ஆகும். அதே மாதிரி இது அஸ்ஸாம்லேருந்து போயிட்டு இருக்குதுங்க வண்டி. நைட்டிருந்து பாட்டு கேட்குறோம். நைட்டு தாங்க ஒரு ஆக்சிடெண்ட் பார்த்துட்டு வந்தோம். அங்கே வெஸ்ட் பெங்கால் பார்டர் தாண்டி மறுபடியும் இப்போ ஒரு ஆக்சிடெண்ட் மலை ஏறத்துக்கு. அப்படியே போய் லெஃப்டில் வண்டி கமுத்தி வச்சுருக்குறாங்க. நேற்று நைட்டு இருந்து மட்டும் பார்த்தீங்கன்னா 3 ஆக்சிடெண்ட் பார்த்தாச்சுங்க. அப்போலே ஒரு வண்டி மலையத்தில் விழுந்து கிடந்துச்சு. இப்போ ஒரு வண்டி இது மலையத்துக்கு விழுந்து கிடக்குது. எப்படித்தான் இப்படியெல்லாம் வராங்க தெரிய மாட்டேங்குது. நம்ம அதிகமாக இந்த லைன் ஃபுல்லாக ஆக்சிடெண்ட்டுங்க. இல்லை எப்படி ஓட்டுறாங்கன்னு தெரில. ஏன்னா நமக்கு யாரையும் குத்தம் சொல்ல முடியாது, டிரைவர் ஆகட்டும் யாராகட்டும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் என்ன நடந்துச்சுன்னு. பிரேக் நிற்கலையா இல்லை ரோடு மோசமான அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நம்ம அவசரப்பட்டு டிரைவர் மேலாம் குத்தம் சொல்ல முடியாது. ஆனால் மலையத்தில் முடிஞ்சளவுக்கு மெதுவாக போய்க்கணுங்க. நம்ம வண்டியே பார்த்திங்கன்னா மலையத்துக்குலாம் பிரேக்கெல்லாம் நிற்காது. அது எப்போவுமே ஸ்லோவாக தான் போய்க்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மோர்கிராமில் இருக்குங்க. மோர்கிராம் வந்தாச்சு. மணி பார்த்திங்கன்னா 8 ஆகுது. கயிறாக லூஸ் ஆகிருந்துச்சுங்க. சரியான மழை வேறு. அதனால் 2 பேர் போடல. சரி, உடம்பு சரியில்லாமல் போயிடுன்னு சொல்லி போட்டு இதுக்கப்புறம் கயிறு ஒரு ஆள் இருப்பாங்க. நம்ம ஒரு சங்கிரி பக்கம்லாம் போடுறாங்களா, சங்கிரி ஓமலூர் இங்கெல்லாம் அதே மாதிரி இங்கெல்லாம் ஆளுக்கு வழியில் இருப்பாங்க. மோர்கிராம் முன்னாடி அங்கே எல்லாம் கூப்பிட்டு ஆள் போட்டுக்கிறேங்க. பார்த்திங்கன்னா கயிறு போடுறதுக்கு 400 ரூபாய்ங்க. நம்ம ஊர்லேயும் அதே ரேட்டு தான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கல்கட்டா பக்கம் என்ட்ரி ஆகிட்டு இருக்கிறோங்க. பர்த்வாலாம் தாண்டி போயிட்டுருக்குறோம்.
எப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைமுக்கெல்லாம் நம்ம கரக்பூர் பக்கம் போயிருக்கணும், எல்லாம் போய் டீசல் அடிச்சுட்டு. ஆனால் இப்போ லேட் ஆகிடுச்சிங்க, ஏன்னா நைட்டு இங்கே மோதிரம் பக்கம் வரும் 8-9 மணி பக்கம் ஆகிடுச்சு. அப்போ இந்த ரோடு, இந்த குழி ரோடுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ஃபுல்லாமே டிராஃபிக்குங்க. மழை வந்து ரோடெல்லாம் ஃபுல்லாக அடிச்சிருச்சு. சும்மாவே அந்த ரோடு ரொம்ப மோசமாக இருக்கும். ரோடு மழையும் வந்து அடிச்சுட்டு போயிட்டு ரொம்ப இதாகி போச்சுங்க. பாருங்கள், இங்கேயும் டிராஃபிக்குங்க. இங்கே எப்போவுமே ஃபுல்லாக அத்தனை வண்டி போகும் நைட்டு மகளும். மணி பார்த்தீங்கன்னா காலை 6 தான் ஆகுது, அதுக்குள்ளே இவ்வளோ டிராஃபிக்கு. இது தாண்டதுக்கு 1 மணி நேரம் ஆகிருங்க, 3 கிலோமீட்ரு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இப்போ நம்ம கல்கட்டா தாண்டி போயிட்டுருக்குறோம். இந்த பிஸ்கெட்டு கம்பெனி, இந்த வண்டியில் பார்க்குறீங்க நிற்குதில்ல, அந்த வண்டியில் எல்லாமே தவுடு இருக்குதுங்க, தவுட் லோடு. ஆனால் மேக்ஸிமம் நிறைய பேர் தெரியும் தவுட்டில் தான் பிஸ்கெட் செய்கிறாங்கன்னு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல்என்டியில் இருக்குங்க. எல்என்டிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒடிசாவுக்கும் வெஸ்ட் பெங்காலுக்கும் பார்டருங்க. இது வந்து எல்என்டின்னு சொல்லுவாங்க. இந்த ஊர் பேர் எனக்கு சரியாக வயல் நுழையில, எல்லா டிரைவரும் எல்என்டினா தெரியுங்க. அந்த நிற்கிறேங்க. வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா கரக்பூரில் டீசல் அடிச்சுங்க, வெஸ்ட் பெங்காலுக்குள்ள டீசல் அடிச்சுட்டு அந்த மாடல் நிற்கிறோம். வண்டிக்கு பார்த்தீங்கன்னா க்ரீஸ் அடிக்க நிறுத்தி வச்சுருக்குங்க. க்ரீஸ் அடிச்சுட்டு தண்ணி வாங்கி கொடுத்தோம் வண்டிகளுக்கு குடிக்கிறதுக்கெல்லாம். பார்த்துட்டு கடையெல்லாம் இருக்குது, வாங்கி கொடுத்துட்டு அப்படியே கிளம்பலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பெங்கன்னு பார்த்தீங்கன்னா இச்சாபுரத்தில் இருக்குங்க. ஒடிசாக்குள்ளேருந்து ஆந்திராக்குள்ளே வந்தாச்சு. எல்லாம் இங்கே நிற்கவில்லை, ரன்னிங்லேயே இருந்தோம், அதனால் ஒன்றும் வீடியோ பண்ண முடியல. ஆடியோ விசோ என்ட்ரி போட்டு போயிட்டு இருக்கிறேங்க. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா அங்கே மெயின் ரோட்டில் நிற்கிது. மணி பார்த்தீங்கன்னா காலை 6 மணிங்க. இதாங்க ஆந்திராவில் இருக்கிற இச்சாபுரத்தில் அந்த மேலே சிவன் கோயிலுங்க இருக்குது. அது என்ன கோயிலுன்னு தெரில, சிவன் பார்வதி 2 இருக்கிற மாதிரி சிலைங்க. ரைட்ஸில் சூப்பராக கட்டியிருக்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஆந்திராக்குள்ளே வந்தால் தான் ரோடே சூப்பராக இருக்குதுங்க. அங்கே தான் அவ்வளோ தூரம் போயிட்டு வரோம். ஆந்திராக்குள்ளே வந்தால் அப்படியே ரோடெல்லாம் அப்படி பல பண்ணி வச்சுருக்குறாங்க. ஆந்திராக்குள்ளே வந்து ஓட்டுறதுக்கு தோணுதுங்க, வண்டி நல்லா இருக்குது. எதுவும் தொந்தரவும் இல்லை, நைட்டு பகல் ஓட்டிக்கலாம், ஆடியோ பிரச்சனை இருக்குது. அது ஏதோ ஒரு டைம் தான் இருக்கும், தொந்தரவே இல்லைங்க. ராஜமுந்திரி அவுட்டர் ரோட்டில் போயிட்டுக்கிறேங்க. இங்கே நீங்கள் பார்க்குறீங்களா, இது வந்து நம்ம ஹைதராபாத் போகிற வழி, கம்மம் வழியாக. இதோட 2 நடையாச்சுங்க இந்த ரோட்டில் போய் டைரெக்டாக ஊர் பக்கமே லோட் ஆகிருதுங்க, கேரளா பக்கமே. இப்படி ரூட்டை பண்ணிட்டு பார்த்துட்டு அப்படியே போகலான்ட்டு போயிட்டுக்கிறேன். இது பெஸ்ட்டுங்க, நம்ம டைரெக்டாக லோட் ஆகுது ஊர் பக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஓங்கோல் தாண்டி நிற்கிறேங்க. ஓங்கோல் தாண்டி ஒரு 20 கிலோமீட்டர் வந்துட்டோம். ஒரு டோல்கேட்டில் நிற்கிறேங்க. டோல்கேட் இருக்குது, இந்த டியூட்டி மாற்றுறேங்க. இப்போ தான் எழுந்திரிச்சேன். அப்படியே தூங்க மணி பார்த்தீங்கன்னா 4 மணி. நானும் பார்த்தீங்கன்னா அதிகமாக அங்கேருந்து வர வரைக்கும் பெருசாக ஒன்று வீடியோவே எடுக்கல. ஏன்னா ரன்னிங்க இன்றைக்கி எங்கேயுமே நிற்க வேலை வந்துகிட்டே இருந்தோம், அதனால் வீடியோவும் பண்ணவே முடியல. அப்படியே வண்டியை மாற்றி எடுக்க போகிறேன். வாங்க அப்படியே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெல்லூர் தாண்டி போயிட்டுக்கிறேங்க. நெல்லூர் இப்போ தாண்டினங்க, தாண்டி போயிட்டுக்கிறேங்க. கிளைமேட் வேறு சூப்பராக இருக்குதுங்க. விடிய காலையிலங்க 6 மணி பக்கம் ஆக போகுது, நல்லா இருக்குதுங்க. அப்படியே கிழக்கு அப்படியே வெளிச்சம் வந்துட்டு இருக்குது. அதிகபட்சம் பார்த்திங்கன்னா இந்த டைம் நான் ஓட்ட மாட்டேங்க. நான் ஓட்டத்தெல்லாம் அதிகமாக பகலில் தான் ஓட்டுவேன். காலை 8 மணிலேருந்து நைட்டு ஒரு 11 மணி வரைக்கும் தான் ஓட்டுவேன். இந்த டைமில் ஓட்ட மாட்டேன். சில டைமில் பகலில் ஓட்ட மாட்டேன்னு சொல்லிடுவாங்க, நைட்டு வந்து ஓட்டுவாங்க விரும்பி. நானும் அந்த மாதிரி அதிகமாக ஓட்டுவேன். ஒரு சில பேர் வரவங்க பார்த்திங்கன்னா நான் நைட்டே ஓடிக்கிறேன். என்ன ரீசன் பார்த்திங்கன்னா, நைட்டில் வந்து ரோடு ஈஸியாக பாஸ் ஆகுங்க, ஃப்ரீயாக இருக்கும், தொந்தரவு இருக்காது. பகல்லாம் ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்கும், கிளச்செல்லாம் மூச்சு மாற்றி வர காலை வலி பிடிச்சிரும். அதெல்லாம் அதிகபட்சம் சில பேர் நைட்டு தான் மாற்றுவாங்க.